குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பசங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஒரே ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 காவல் பணியிடங்கள் வந்து நிரப்பத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து மீட்டிங் போட்டிருக்கிறாங்க சிஎம் கூட. பார்த்தீங்களா, இதில் உடன்பாடு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதோடைய பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் எடுக்கிறாங்கன்றனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை ஈஸியாக இருக்கும், அந்த கொஷின் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு காம்படிஷன் இருக்கிறது தான் இருக்கும். ஏன்னா உங்களை விட ஒரு நாள் முன்னாடி படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கொஷினாச்சும் தெரிஞ்சிருக்கும் உங்களோட எக்ஸ்ட்ரா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனில் வந்து மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சம்மந்தமான உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்க முடியும். சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த லத்தி டெஸ்ட் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ஷெடியூலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கொஷினே கேட்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம கொஷினை செட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருக்க மாணவர்களுடைய ஃபீட்பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அப்படி தான் இருக்கும். முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களை குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் நல்லா தெளிவாக ஒரு கொஸ்டின்னா தெளிவாக இதுதான் ஆன்சர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே போய்ட்டு வந்து ஆப்ஷன் ஏவா பியானா அந்த குழம்புற சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக படிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவரும் தனித்தனியாக மானிட்டர் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட்டு முடித்தோன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன டாபிக் வச்சோம் அதில் தனித்தனியாக எத்தனை மார்க்குன்னு கொடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி கொடுப்போம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பேரிடர் மேலாண்மைத்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா வந்து பார்த்திங்கன்னா தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்கிறாங்க. ஓகேங்களா, என்னென்ன ஆய்வு செஞ்சு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணணும். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நிவாரணம் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து சார்ஜ் போடுறாங்க இல்லையா, இதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். அந்த யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் போடும்போது உங்களோட டேட்டா வந்து தகவல்கள் திருடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ப்ளக் போர்டு நீங்கள் சார்ஜரோட அந்த பின்னை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மொபைல் சார்ஜிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே எங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை எங்கேயோ வச்சுருப்பாங்க. அதை முடிஞ்சளவு யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள் அனுசரிக்கப்படுது. இந்த கொடிநாள் என்னென்னா முப்படையினுடைய வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடிநாள் வந்து அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு மாநிலம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிநாள் வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து திரட்டப்பட்டு அந்த நிதியை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் படை வீரர்களின் குடும்பங்களின் நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்து பாரதி வசந்தன் வந்து காலமாயிருக்கார். இவர் புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர், எழுத்தாளர். ஓகேங்களா. 68 வயதான இவர் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தலித் இயக்கத்தில் சிறந்து விளங்கியவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாய்க்கால் தெரு அப்படின்ற நாவலுக்கு தமிழக அரசின் விருது வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. மற்றபடி டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஷின்ஸ்லாம் இல்லை, டிஎன்பிசி கொஷின்ஸ் தான். டிஎன்பிசி படிக்கிறவங்க கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து பார்த்திங்கன்னா 85 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து திறக்க வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேனி, தஞ்சாவூர் மாவட்டம் இந்த 2 நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம். அடுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி மற்றும் இளநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணிகளை பணியமர்த்துவ நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா விரைவுபடுத்தப்பட இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் வரும். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கும் வந்து வேக்கன்சி சீக்கிரம் வரப்போகுது. அதனால் எல்லோரும் படிச்சுக்கோங்க. அடுத்து 16வது நிதிக்குழு வந்து பார்த்திங்கன்னா கேரளம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் பார்க்குறது தான். நிதி ஆயோக் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பனகாரியா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. 16வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா. இதில் முக்கியமான கொஸ்டின், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு முக்கியமான கொஸ்டின் தான்.
முக்கியமான கொஷின். டிசம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தியான தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முன்மொழியை வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து ஏற்றுக்கிடுச்சு. இதை வந்து டிசம்பர் 21ஆம் தேதி வந்து சர்வதேச தியான தினமாக அறிவிக்க முன்மொழியை வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆதரவு தீர்மானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநா பொதுச்சபையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இல்லை டிசம்பர் 21ஆம் தேதி வந்து குளிர்காலத்தில் சூரியன் தனது திசையை மாற்றும் நிகழ்வு. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தராயணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது நம்ம புக்கிலேயே படிச்சிருக்கோம். ஓகேங்களா. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தியானத்தில் ஈடுபடுவதற்கான சிறந்த நாள் அப்படின்னு கருதப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் ஜூன் 21ஆம் தேதியும் அது மாதிரி தான். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடுறோம். அது முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு டிசம்பர் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தியான தினம் கொண்டாடுறதுக்கான முன்மொழி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு நியூஸ் வரும். அன்னையிலேருந்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அடுத்து அமெரிக்காவில் நடைபெற உள்ள பிஃபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. ஓகேங்களா. பிஃபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் நடக்கிறது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது நியூசிலாந்துக்கு எதிராக வெலிங்டனில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி புதிய உலக சாதனை படிச்சிருக்கு. அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் 147 ஆண்டுகளோட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரன்களை முதல்ல குவித்த அணி அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தாம்பரம் முடிச்சூரில் வந்து பார்த்திங்கன்னா 42.40 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. டிஎன்யூ சார்பில் எஸ்எல் இன்டர்வியூலாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பதில் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஏக்கர் நிலப்பரப்பில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா வந்து அமைக்கப்பட இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் குரூப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதாவது கேட்டு உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாகவே கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றணும். இது சரியா தவறா இதை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடணும். ஓகேங்களா. இன்டர்வியூவில் என்ன வேணால் கேட்கலாம். இன்டர்வியூக்குன்னு தனியாக சிலபஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. உங்களோட ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க அதை மட்டும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதை வந்து அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெஸ்ட் பேஜ் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500. இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை வேணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதில் போய்ட்டு இருக்கிற எக்ஸாம் டெஸ்ட்டு 100 மார்க் டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எழுதலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிஎன்யூஎஸ் சார்பில் பிசி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் அந்த கொஸ்டினும் இருக்கும். அதில் எழுதுங்க. அதில் உங்களோட நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான கட்டண சலுகை வந்து கட்டாயம் வழங்கப்படும். ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதி ஓவராலில் வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது. ஓகேங்களா. ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். நம்ம லைட்டாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணால் அவங்க வந்து கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டண சலுகை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.